இந்திய கூட்டணி வந்து வெறும் 200 இடங்களை தொடுவதே ரொம்ப சிரமங்கிற மாதிரி கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியிட்டிருக்காங்க. துல்லியமா இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் அப்படியே அமையுமா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி அமையாது. ஹரியானால மொத்தமே 10 தொகுதி தாங்க இருக்கு. ஆனா இவங்க பாஜக கூட்டணிக்கு 16லேருந்து 19 தொகுதிகள் கிடைக்கும்னு சொல்லி ஒரு பித்தலாட்டமான வேலையை அங்க செஞ்சிருக்காங்க. இந்த ஹரியானாலையும் இமாச்சல பிரதேசத்திலையும் இந்த மாதிரியான பொய் பித்தலாட்டமான கருத்து கணிப்புகளை வெளியிட்டது மோடியின் ஊடகமா மாறி கேவலமான விஷயங்களை நீங்க மக்கள் மத்தியில் வெளியிட்டு இருக்கீங்க. அந்த டிபேட்ல அதே சேனல்ல உட்காந்து செருப்பால் அடிச்சிருக்காரு. அந்த செருப்பால் அடிச்ச விஷயத்தை நானும் சொல்றேன். தமிழ்நாட்டில் பாஜகவை சேர்ந்த சில யூடியூப் சேனல்கள் அவங்க பங்குக்கும், அதிமுகவை சேர்ந்த சில சேனல்கள் அவங்க பங்குக்கும் நம்ம உருட்டுவோமே, எல்லாமே உருட்டுறாங்க, கருத்து கணிப்பு முடிவுகள் உருட்டு தானே, காங்கிரஸை வந்து ஒரு பொருட்டாவே எடுக்கல, காங்கிரஸ் கட்சியை ஒரு கட்சியாவே மதிக்கல அப்படிங்கிறதான் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் நமக்கு இங்க விளக்குதுங்க. பெரும்பாலும் பாஜகவுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இந்த தேர்தல் இல்லை. தமிழகத்தின் தலைசிறந்த கல்வி நிலையங்கள் சங்கமிக்கும் நாமக்கல்லில் ஒரு புதிய சகாப்தம். மதரசா கல்வியுடன் இணைக்கப்பட்ட மாபெரும் கல்வி நிலையம் ஆலிம் இஸ்லாமிக் இன்டர்நேஷனல் ஸ்கூல். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மொத்தம் 7 ஆண்டுகளில் ஆலிம் ஹாஃபில் பாடத்துடன் சர்வதேச தரத்திலான பள்ளி படிப்பு. சிறு வயது முதலே போட்டித் தேர்வுகளுக்கான சிறப்பு பயிற்சி வகுப்பு. உயர்கல்விக்காக பன்னாட்டு கல்வி நிறுவனங்களுடன் ஒப்பந்தம். விளையாட்டு மற்றும் தற்காப்பு கலைக்கான பயிற்சி வகுப்புகள். மாணவர்களுக்கு இயற்கையான சூழலில் தங்கும் விடுதி, சத்தான உணவு, அன்பான உபசரிப்பு. For admission, contact 8940078678. நெவரெஸ்ட் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. அதற்கான தேர்தல் முடிவுகள் வெளியாயிருக்கு. அது தேர்தல் முடிவுகள்னு சொல்ல முடியாது, தேர்தல் முடிவோட கருத்து கணிப்பு தான் வெளியிட்டிருக்காங்க. இந்திய அளவில் இருக்கக்கூடிய பெரும் ஊடகங்கள் இந்த கருத்து கணிப்பை சில ஆர்கனைசேஷனோட சேர்ந்து வெளியிட்டிருக்காங்க. நேற்று மாலை 6:30 மணிக்கு தொடங்கப்பட்ட இந்த எக்ஸிட் போல் என்று சொல்லக்கூடிய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த கருத்து கணிப்பை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். என்னென்ன மாதிரியான விமர்சனங்கள் இந்த கருத்து கணிப்பில் வந்திருக்கு, இந்த கருத்து கணிப்புக்கு யார் யார் ஆதரவு கொடுத்துருக்காங்க, யார் யார் எதிர்ப்பு கொடுத்துருக்காங்க, ஊடகங்கள் இதில் அவங்களுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு கேவலமாக போயிட்டுருக்குங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பெரும்பளவு தேசிய ஊடகங்கள், அது சில கம்பெனியோடைய ஆர்கனைசேஷனுடன் சேர்ந்து நடத்தப்பட்ட இந்த கருத்து கணிப்பில் இந்திய கூட்டணி வந்து வெறும் 200 இடங்களை தொடுவதே ரொம்ப சிரமங்கிற மாதிரி கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியிட்டிருக்காங்க. ஆனால் பிஜேபி கூட்டணி, தேசிய கூட்டணி வந்து 350 இடங்களில் கைப்பற்றும் என்று பல இடங்களில் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியே வந்திருக்கு. இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் இதில் எவ்வளோ உண்மைத்தன்மை இருக்குங்கிறத நம்ம தெளிவாக பார்ப்போம். முதல்ல வந்து பாஜகவுடைய இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பேசுவோம். பாஜகவுடைய இந்த கருத்து கணிப்பு முடிவுகளில் பாஜக அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று பல ஊடகங்கள், பல நிறுவனங்கள் இந்த கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றி நம்ம பேசுவோம். பாஜக 350 இடங்களில் வெற்றி பெறுமாங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் எப்படி எடுப்பாங்கன்னா, தேர்தலுக்கு வாக்களித்த பின்பு வரக்கூடிய மக்கள்கிட்ட வந்து இந்த கருத்து கணிப்பை எடுப்பாங்க. பெரும்பாலான மக்கள் வந்து நான் காங்கிரஸுக்கு தான் வாக்களித்தேன், நான் திமுகவுக்கு தான் வாக்களித்தேன், நான் பிஜேபிக்கு தான் வாக்களித்தேன், நான் நாம் தமிழருக்கு தான் வாக்களித்தேன், நான் அதிமுகவுக்கு தான் வாக்களித்தேங்கிற உண்மையை சொல்லுவாங்களா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உண்மையை எந்த மக்களுமே பெரும்பாலும் உண்மையை சொல்ல மாட்டாங்க. இந்த கருத்து கணிப்போட முடிவுகள் பல சேனல்களில் வந்து தோல்வியை தான் சந்திச்சிருக்கு. ஒரு சில சேனல்களில் தான் ஓரளவுக்கு நெருக்கத்தை கொடுத்துருக்கு. அதாவது துல்லியமாக இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் அப்படியே அமையுமா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி அமையாது, துல்லியமாக அமையாது. ஒரு சில ஏற்றம் இறக்கம் இருக்க தான் செய்யும். ஆனால் பெரும்பாலான ஊடகங்களுடைய கருத்து கணிப்பு தோல்வியில் தான் முடிஞ்சிருக்குங்கிறத ஒத்துக்க முடியுது. அதே போல் 2014, 2019, இப்போ 2024 தேர்தல்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா, 2014 காங்கிரஸ் வந்து 10 வருஷம் வந்து தொடர்ந்து ஆட்சியில் இருந்தாங்க.
ஒரு தேசிய கட்சி தொடர்ந்து ஒரு 10 வருஷம் ஆட்சியில் இருக்குது அப்படின்னா அது 3வது முறை ஆட்சியாக வருது ஒரு பெரும் ஆபத்து வரும்னு அரசியல் வல்லுநர்கள் வந்து சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் காங்கிரஸுக்கு மாற்றாக பிஜேபிக்கு வாக்களிக்கணும்னு சொல்லி அப்போ இருந்த மக்களுடைய மனநிலை அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த மனநிலையை எடுத்து கருத்து கணிப்பு முடிவுகள் அப்போ 2014-19 நான் சொல்ல வரேன். 2014-19 அந்த மனநிலையில் இருந்த கருத்து கணிப்புகள் ஓரளவுக்கு ஒரு 70-80% வந்து நிவர்த்தியாக இருந்துச்சு, சரிவர இருந்துச்சு. அதனால மக்களுடைய மாற்றமும் அந்த நேரத்தில் சரியாக இருந்துச்சு. அந்த அடிப்படையில் அந்த கருத்து கணிப்பு சரியாக துல்லியமாக அமைஞ்சிருந்துச்சு. இப்போ 2004 மக்கள் வந்து 2014 வந்து மக்கள் வந்து ஆட்சி மாற்றம் தேவை, தொடர்ந்து ஒரு கட்சி 3 முறை ஆட்சியில் இருந்தால் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும், ஏதாவது ஒரு இடர்பாடுகள் வருங்கிற ஒரு சூழல் அந்த சமயத்தில் இருந்தது. அதனால் மக்களுடைய மனநிலை இருந்துச்சு. 2வது வந்து அப்போ பாஜக வந்து பெருமளவில் வந்து 10 வருஷம் நம்ம தோல்வி சந்திச்சிருக்கோம், 10 வருஷம் ஆட்சி இல்லாமல் இருந்திருக்கோம், அதிகாரம் இல்லாமல் இருந்திருக்கோம்னு சொல்லிட்டு அந்த 14 வந்து பாஜக வந்து பெருமளவில் வந்து அரசியல் வட்டாரத்திலையும் அரசியல் களத்திலையும் கிரவுண்ட் ஒர்க்கு வட மாநிலங்களில் மிக சிறப்பாகவே செஞ்சுருந்தாங்க. அதன் அடிப்படையிலும் விளம்பரங்களும் பாஜகவில் ஒரு பிரதமர் வேட்பாளருங்கிற பிரதமர் மோடியை துல்லியமாக அவங்க கணிச்சு வெளியிட்டிருந்தாங்க. அதனால் பிரதமர் மோடியை ஒரு பிராண்டாக யூஸ் பண்ணி தான் பாஜக தேர்தல் களத்தில் 14-19 சந்திச்சிருக்காங்கங்கிறது தான் உண்மை. இந்த நிதர்சனமான உண்மையை வச்சு தான் பாஜக கிரவுண்ட் ஒர்க்கை வந்து வட மாநிலங்களில் பெரும்பாலும் பண்ணாங்க. இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வட மாநிலத்தில் தான் பாஜகவுக்கு பெரும்பாலும் சாதகமாக அமைஞ்சிருக்கு. 2024 வட மாநிலத்தில் தான் பாஜகவுக்கு கருத்து கணிப்புகள் சாதகமாக அமைஞ்சிருக்கு. ஆனால் தென் மாநிலங்களில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2014 இருக்கட்டும், அதற்கு முந்தைய தேர்தலாக இருக்கட்டும், 2019 ஆகட்டும், 2024 ஆகட்டும், இது எல்லாமே வந்து தென் மாநிலங்களில் பாஜகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கு. இங்கே ஒரு அரசியல் புரிதல் மக்களுக்கு இருக்குது. அந்த அரசியல் இதில் நம்ம புகுத்த வேணாம். இதில் நம்ம கருத்து கணிப்பு மட்டும் பற்றி பேசுவோம். 2019 பாஜக வந்து கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து ஒரு 300 தொகுதியிலேருந்து 320 தொகுதிகள் போட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் ஒரு 303 தொகுதிகளில் பாஜக இடம்பெற்றிருந்தாங்க. 19 காங்கிரஸ் வந்து 150 இடங்கள் நிச்சயமாக வரும், ஒரு 200 இடங்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்பு முடிவுகள் வந்திருந்தது. ஆனால் காங்கிரஸுக்கு வந்து வெறும் 50-60 தொகுதிகள் மட்டுமே கைப்பற்ற முடிஞ்சிச்சு. பாஜக மீண்டும் ஆட்சி அமைச்சாங்க. இப்போ 24 தேர்தலில் காங்கிரஸ் வந்து கிரவுண்ட் ஒர்க்குன்னு சொல்லக்கூடிய களப்பணி, மக்களிடையே காங்கிரஸ் எவ்வளவு உறுதுணையாக ஒன்றிணைஞ்சு பணியாற்றினாங்க அப்படிங்கிற வட மாநிலத்தில் சில இடங்களில் ரொம்ப பவர்ஃபுல்லாகவே காங்கிரஸ் வந்து பிஜேபியை விட காங்கிரஸ் அதிகமாகவே பணி செஞ்சுட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி வந்து தமிழ்நாட்டில் வந்து திமுக தலைமையில் ஒரு நல்லாவே பணி செஞ்சுருந்தாங்க. மற்ற கட்சிகளும் இந்த தேர்தலில் நல்லாவே பணி செஞ்சுருந்தாங்க. இப்போ நம்ம கேரளாவுக்கு வருவோம். கேரளாவில் வந்து தொடர்ந்து கம்யூனிஸ்ட் காங்கிரஸுங்கிற ஒரு போட்டி தான் தொடர்ந்து நிலவிட்டே இருக்குது. பாஜகவால் கேரளாவில் நெருங்கக்கூட முடியாத சூழல் தான் அங்கேயும் இருக்குது. தமிழ்நாட்டில் எப்படி இருக்கோ அதே போல் கேரளாவிலையும் தான் இருக்குது. கேரளாவில் வந்து இந்த கருத்து கணிப்பு முடிவுகளில் வந்து ரொம்ப ஒரு மட்டமான சூழலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள், நிறைய பத்திரிகையாளர்கள், ஏகப்பட்ட பத்திரிகையாளர்கள் கருத்து கணிப்பு, அதாவது தேர்தலுக்கு பிந்தைய சில கருத்துக்களை அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. என்ன மாதிரியான கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னா, கேரளாவில் கம்யூனிஸ்ட் கூட்டணி தலைமையிலான கூட்டணி பெருமளவு வெற்றிகள் பெறும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை கம்யூனிஸ்ட்டை விட பாஜக வந்து அதிகமான தொகுதிகளை கைப்பற்றுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்யூனிஸ்டுகளை விட பாஜக வந்து பெருமளவு தொகுதிகளை கேரளாவில் கைப்பற்றுங்கிற ஒரு அபத்தமான விஷயங்களை வந்து இந்த சில ஊடகங்கள் இணைஞ்சு ஒரு ஆர்கனைசேஷனுடன் இணைந்து இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியே செஞ்சுருக்காங்க. ஆனால் இது முற்றிலுமே வந்து கேரளாவில் நேற்று மாலையிலேருந்து முற்றிலுமே இதை மறுக்கிறாங்க. இதில் உண்மைத்தன்மை இல்லை, இது நல்லாவே தெரியுது. பாஜகவுக்கு அதிகபட்சம் ஒரு இடம் கிடைப்பதே பெரும் சந்தேகமாக தான் இருக்குது, சவாலாகவும் இருக்குது. பாஜகவுக்கு கேரளாவில் ஒரு இடம் கிடைப்பதே ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் அப்படின்னு கேரளாவில் இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்களும் தொடர்ந்து விமர்சனங்களில் தங்களுடைய எக்ஸ் பக்கத்திலையும் முகநூல் பக்கத்திலையும் பகிர்ந்துக்கிட்டே வராங்க. இது ஒரு பக்கம் கேரளாவில் இந்த மாதிரியான ஒரு பித்தலாட்டமான கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனங்கள் தொடர்ந்து வைக்கப்படுகிறது. கேரளா சம்பந்தமான கருத்து கணிப்பு முடிவுகளையும் இந்த மொத்தமான கருத்து கணிப்பு முடிவுகளை பற்றி உங்களுக்கு என்ன மாதிரியான கருத்துக்கள் இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இன்னும் 2 நாட்கள் இருக்குது. உங்களுடைய கருத்துக்கள் வலுவான கருத்துக்களாக இருக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். கேரளாவுக்கு அடுத்தபடியாகவே ரொம்பவே விமர்சனத்திற்கு ஆளான ஒரு மாநிலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹரியானாவில் மொத்தமே 10 தொகுதி தாங்க இருக்குது. ஆனால் இவங்க பாஜக கூட்டணிக்கு 16லேருந்து 19 தொகுதிகள் கிடைக்கும்னு சொல்லி ஒரு பித்தலாட்டமான வேலையை அங்கே செஞ்சுருக்காங்க. எப்படி ஒரு 10 தொகுதி இருக்கக்கூடிய இடத்துல 16லேருந்து 19 தொகுதிகள் பாஜக வெற்றி பெற முடியுங்கிற ஒரு கருத்து கணிப்பை எப்படி இந்த ஊடகங்களால் வெளியிடப்படுது, ஏன் ஊடகம் இந்த ஒரு கேவலமான நிலைக்கு போயிட்டாங்கங்கிற மாதிரியான மக்கள்கிட்ட ஒரு விமர்சனங்கள் வந்திருக்கு. அந்த செய்தியை சில கருத்து கணிப்புகளை ஏற்றுக்காத ஊடகங்களும் அந்த விமர்சனங்களை எடுத்து அவங்களுடைய சேனலில் வந்து செய்திகளாக தொடர்ந்து வெளியிட்டு வராங்க. எப்படி ஹரியானாவில் 10 தொகுதி தான் இருக்குது, எப்படி ஒரு ஊடகத்திற்கு இது தெரியாதா, இது ஊடகத்தோட தர்மமா, இது ஊடகத்தோட தார்மீக தன்மையை மிகவும் கேவலமான இடத்துக்கு கொண்டு போயிருக்கு. ஒரு 10 தொகுதி இருக்கக்கூடிய இடத்துல 16லேருந்து 19 தொகுதி எப்படி ஒரு கட்சியால் வெற்றி பெற முடியும், எப்படி இந்த கருத்து கணிப்பை வெளியிட முடியுது அப்படிங்கிறமான விமர்சனங்கள் வந்து கடுமையாக இந்தியா முழுவதும் வைக்கப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க, ஹரியானாவில் என்ன மாதிரியான கூத்துக்கள் இந்த கம்பெனிகள் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு அப்படியே நம்ம இமாச்சல பிரதேசத்துக்கு வருவோம். இமாச்சல பிரதேசத்தில் மொத்தமே 4 தொகுதி தாங்க இருக்குது. அங்கே 6லேருந்து 8 தொகுதி பாஜக வெற்றி பெறும்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிடுறாங்க. எப்படி ஒரு 4 தொகுதி இருக்கிற இடத்துல எப்படி 6லேருந்து 8 தொகுதிகள் வெற்றி பெற முடியும் என்று ஒரு அபத்தமான ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை எப்படி வெளியிடுறாங்க. இந்த இடத்துல என்ன ஒரு மாதிரியான விமர்சனங்கள் வருது அப்படின்னா, மக்களை எல்லாத்தையும் முட்டாளாக்குறாங்களா, இந்த தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகளை இப்படி ஒரு கேவலமாக வெளியிட்டு ஏன் மக்களை வந்து ஏமாத்துறீங்க, ஏன் மக்களை பதற்றமான சூழ்நிலை வச்சுருக்கீங்க, ஏன் மக்களை முட்டாளாக்குறீங்கிற மாதிரி விமர்சனங்கள் தொடர்ந்து சமூக ஆர்வலர்கள்ட்டையும் அரசியல் வல்லுநர்கள்ட்டையும் இருந்து வருவதை நம்ம பார்க்க முடியுதுங்க. இந்த ஹரியானாக்கும் இமாச்சலத்திற்குமான இந்த ஒரு பித்தலாட்டமான ஒரு பொய்யான கருத்து கணிப்புகளையும், ஒரு தொகுதி எத்தனை தொகுதி இருக்குங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஒரு ஊடகத்துக்கு தெரியாதா, அந்த ஊடகத்துடைய ஒரு தன்மைக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாக இந்த மாதிரியான கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஹரியானாலையும் இமாச்சல பிரதேசத்திலையும் இந்த மாதிரியான பொய் பித்தலாட்டமான கருத்து கணிப்புகளை வெளியிட்டது ஒரு ஜி நியூஸ்ங்கிற ஒரு தொலைக்காட்சி தான். அது ஒரு சில நிறுவனங்களோட இணைஞ்சு இந்த மாதிரியான ஒரு மட்டமான கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதே போல் தமிழ்நாட்டில் வந்து நியூஸ் 18 சொல்லக்கூடிய ஒரு சேனல் கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் சொல்லக்கூடியது, இந்த சேனலை பற்றி நாங்கள் சொல்லக்கூடியது எல்லாமே வந்து ஒரு ஆதாரபூர்வமாக வந்த விஷயங்களை தான் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். எங்களுக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள்லாம் எதுவும் கிடையாது. வந்த விஷயங்களும் நாங்கள் பார்த்த சமூக வலைத்தளங்களை பார்த்த விஷயங்களை தான் நாங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம். இப்போ நியூஸ் 18ல் ஒரு விருந்தாளியாக அளிக்கக்கூடிய நபர் தான் ஆர்கே ராதாகிருஷ்ணன். இவர் அந்த சேனலில் உட்காந்து அந்த சேனலில் பண்ணுற டிபேட்டே வச்சு அந்த சேனல் செஞ்சுருக்காருங்க. நல்லாவே வச்சு செஞ்சு பொலன்னு பொழந்துருக்காரு. நல்லாவே தெரியுது. அவர் சொல்லியிருக்காரு, இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிடக்கூடிய நிறுவனங்கள், ஆர்கனைசேஷனும் இருக்கட்டும், இந்த ஊடகங்களும் 2014லேருந்து 24 வரைக்கும் மோடியின் ஊடகமாக மாறிடுச்சுன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. மோடியின் ஊடகமாக மாறி கேவலமான விஷயங்களை நீங்கள் மக்கள் மத்தியில் வெளியிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஆர்கே ராதாகிருஷ்ணன் ஒரு விமர்சனங்களை அங்கே உட்காந்து அதே சேனலில் உட்காந்து அங்கேயே டிபேட் பண்ணி அங்கே செருப்பால் அடிச்சிருக்காரு. இந்த விஷயமும் நடந்திருக்கு. ஆர்கே ராதாகிருஷ்ணன் சொல்லக்கூடிய அந்த விஷயம் வீடியோ ஆரம்பிக்கிறது முன்னாடி நானும் அந்த தகவலை சொல்லியிருந்தேன். பெரும்பாலான ஊடகங்களுடைய கருத்து கணிப்புகள் தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு. ஆர்கே ராதாகிருஷ்ணன் மிக துல்லியமாக இந்த விஷயத்தை வந்து அந்த டிபேட்டில் அதே சேனலில் உட்காந்து செருப்பால் அடிச்சிருக்காரு. அந்த செருப்பால் அடித்த விஷயத்தை நானும் சொல்கிறேன். CNN நியூஸ் 18 இது வரைக்கும் எடுத்த எந்த கருத்து கணிப்புகளும் ஒரு துல்லியமான அளவு கூட நெருங்கலைங்கிறது தான் உண்மைங்கிறத நானும் சொல்கிறேன். அவரும் அதை சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன விஷயங்களை தான் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். அவர் இதுவரைக்கும் CNN நியூஸ் 18 நடத்திய அனைத்து கருத்து கணிப்புகளும் தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு. அதே தோல்வியில் தான் முடிஞ்சிருக்குன்னு அந்த நியூஸ் 18ல் உட்காந்து அப்படியே செருப்பால் அடித்த மாதிரி அவர் பேசியிருக்காருங்க. இந்த 2 செய்தி நிறுவனங்களும் இணைந்து இதுவரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 14லேருந்து 24 வரைக்கும் தொடர்ந்து இந்த தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாமே மோடிக்கு அதிகமான வாக்கு வித்தியாசங்களும் பாஜகவுக்கு அதிகமான தொகுதிகள் வெற்றி பெறும்ங்கிற மாதிரியான கருத்து கணிப்பை மட்டும் பொய்யான கருத்து கணிப்பை சொல்லியிருக்காங்க அப்படின்னு அரசியல் விமர்சகர் அவரும் சொல்லியிருக்காரு. இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்க சூழலும் இதுதான். இப்போ இந்த செருப்படிக்கு பின்பு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய மாநிலம் வந்து பீகாரில் வந்து எல்ஜேபி கூட்டணிக்கு வந்து அதிகமான இடங்கள் வெற்றி பெறும்னு சொல்லிட்டு அதாவது வந்து பாஜகவுக்கு எதிராக ஸ்ட்ராங்கான நின்ன எல்லா மாநிலங்களையும் இதை உத்து நம்ம கவனிக்கக்கூடிய பாஜகவுக்கு எதிராக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அனைத்து மாநில கட்சிகளும் இந்த இவர்களுடைய கருத்து கணிப்புகளில் பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவுக்கு எதிராக இந்த நின்ற இந்த மாநில கட்சிகளுக்கு
அதிகமான தொகுதிகளும் அதிகமான இடங்களிலும் வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு தான் இந்த கருத்து கணிப்பு சொல்ல முடியுது. இதை நம்ம துல்லியமாக பார்க்கணும். ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா திமுக உடைய கூட்டணி இங்கே வந்து இந்தியா கூட்டணி அமைஞ்சிருக்கு. இங்கே திமுக ஒரு வலுவான ஆட்சியில் இருக்காங்க, வலுவான ஒரு கூட்டணி கட்சியாகவும் இருக்குது. கேரளாலையும் அதே போன்று தான், கர்நாடகாலையும் அதே போன்று தான், இன்னும் பிற மாநிலங்கள் மகாராஷ்டிராலையும் அதே போன்று தான் இருக்குது. இந்த மாதிரி பாஜகவுக்கு எதிரான இருக்கக்கூடிய அனைத்து, அதாவது ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள், அதாவது இந்த ஒரு பொய்யா இருக்கக்கூடிய விமர்சனங்கள் வந்த இந்த கருத்து கணிப்பு இருக்குல்ல, இந்த கருத்து கணிப்பு எல்லாத்துலேயுமே பாஜகவுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான மாநிலத்தில் அந்தந்த மாநில கட்சிகள் எல்லாத்தையுமே வந்து அதிகமான தொகுதிகள் வெற்றி பெறும், முழுமையாகவும் சில இடத்துல கைப்பற்ற மாதிரி கருத்து கணிப்புகளும் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் 35லேருந்து 39 தொகுதி திமுக கூட்டணி கைப்பற்றும் சொல்லியிருக்காங்க. அதே போல் பீகார், அதே போல் மகாராஷ்டிரா, இந்த மாதிரி சொல்லிட்டு லைனாக வந்துட்டு இருக்காங்க. இந்த கருத்து கணிப்புகளையும் நம்ம பார்க்க முடியுது. அதாவது பாஜகவுக்கு எதிராக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மாநிலத்தில் ஒரு சாதகமாகவே சொல்கிறாங்க. அதே போல் ஒரு சில சேனல்களை நான் சொல்கிறேன். அதில் ரிபப்ளிக் டிவி, மேட்ரிஸு, இந்தியா நியூஸ், TV5 தெலுங்கு, அப்புறம் ஜன் கி பாத், இந்த மாதிரியான கருத்து கணிப்பு முடிவுகளை சொல்கிறேன். இவங்க எல்லாமே அப்படியே ஜெராக்ஸ் அடித்த மாதிரி கருத்து கணிப்பு வெளியிட்டுருக்காங்க. ரிபப்ளிக் டிவியாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்தக்கூடிய செய்தி நிறுவனங்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே பாஜகவுக்கு 350 இடங்களுக்கு குறைவாகவே கருத்து கணிப்பை போடலை. எல்லாருமே அப்படியே ஜெராக்ஸ் 350 350, காங்கிரஸ் கூட்டணிக்கு இவ்வளவா இவ்வளோ, பிற கட்சிகளுக்கு இவ்வளவா இவ்வளோ, மாநில சுயாட்சி கட்சிகளுக்கு இவ்வளவா இவ்வளோ, அப்படியே ஜெராக்ஸாக அப்படியே போட்டிருக்காங்க. இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் அப்படியே ஜெராக்ஸாக இருக்குங்க. இந்த மாதிரியான ஒரு விமர்சனங்களும் நாம் பார்க்கப்படுது. இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே போல் தெலுங்கில், அதாவது தெலுங்கு தேசத்தில், அப்புறம் கர்நாடகாவில் இருக்கட்டும், இங்கெல்லாம் வந்து அதாவது பாஜகவுடைய ஆட்சி இல்லை, பாஜகவுடைய வாசமே இல்லை. ஆனால் பாஜக அங்கே எல்லாமே இரட்டை இலக்குகளில் பெறுவதாகவும், அங்கே பாஜக அதிகமான வாக்கு சதவீதம் பெறுவதாகவும் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வருது. இதை முற்றிலுமே காங்கிரஸ் மறுக்குது, முற்றிலுமே அந்த தெலுங்கு மாநில கட்சிகள் மறுக்குது, முற்றிலுமே சுயாட்சி கட்சிகள், மாநில சுயாட்சி கட்சிகள் எல்லாமே மறுத்துட்டு வராங்க. கர்நாடகாவுடைய முதல்வர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது ஒரு அறிவியல் தன்மையற்றது, இதில் வந்து ஒரு பொய்யான விஷயங்கள் தான் இருக்குது, முழுக்க இது பொய். கர்நாடகாவில் நாங்கள் ஆட்சி செய்கிறோம், கண்டிப்பாக கர்நாடகாவில் நாங்கள் இரட்டை இலக்கை தொற்று மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் அடைவோம், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு இந்த கருத்து கணிப்பு முடிவுகளுக்கு எதிராக அவர் சவால் விட்டுருக்காருங்க. இது ஒரு பக்கம் இருக்க, காங்கிரஸ் உடைய ஜெயராம் ரமேஷ் அவர் ஒரு கடுமையான விமர்சனத்தை வச்சுருக்காரு. அவர் வந்து இந்த மக்கள் மத்தியிலும் இருக்கட்டும், ஊடகத்தின் மத்தியிலும் இருக்கட்டும், ஒரு பதட்டமான சூழலிலே நம்ம வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மோடி வந்து உளவியல் ரீதியாக விளையாண்டுட்டு இருக்காரு. இது மிகப்பெரிய ஒரு ஆபத்து, இது ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய கேடுன்னு சொல்லி காங்கிரஸுடைய மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் வந்து கடுமையான விமர்சனங்கள் வச்சிருக்காரு. அவர் ஒரு பக்கம் இருக்க, கேரளாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் சசி தரூர் வந்து ஒரு மிகவும் ரொம்ப பாஜக அரசை சாடி மிகப்பெரிய ஒரு விமர்சனங்களை அவரும் வச்சுட்டு வர்றாரு. தொடர்ந்து இது விமர்சனங்களாகவே வருது. மல்லிகை கார்கே அர்ஜுனா இருக்கட்டும், காங்கிரஸுடைய தலைவர், அவரும் சொல்கிறாரு, நாங்கள் நிச்சயமாக 290 தொகுதிகள் தொட்டு நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவோம், நீங்கள் ஜூன் 4க்கு பின்பு பாருங்கன்னு சொல்லி அவரும் ஒரு கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாரு. அதாவது இந்த முற்றிலும் வந்து இது ஊடகம் வந்து ஒரு பதற்றமான சூழலில் வைக்கணும், மக்களை ஒரு பதற்றமான நிலையில் வைக்கணும்னு சொல்லி காங்கிரஸ் வந்து கடுமையான ஒரு விமர்சனங்களை வைக்கிறாங்க. உண்மையை சொல்லப்போனால் சில ஊடகங்கள் வந்து உண்மையிலுமே வந்து அப்படியே ஜெராக்ஸ் அடித்த மாதிரி அடுக்கடுக்காக அப்படியே கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. கருத்து கணிப்பு முடிவுகள் ஆரம்பத்திலே நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி சில ஊடகத்துடைய கருத்து கணிப்புகள் தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு, சில தான் துல்லியமாக, அதாவது ஒரு 50லேருந்து 60% துல்லியமாக வந்திருக்கு. இது போல் ஒரு பக்கம் இருக்க, காங்கிரஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதாவது வந்து நாங்கள் 290 தொகுதிகள் வெற்றி பெற்று நிச்சயம் ஆட்சி அமைப்போம்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பாஜக இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை பற்றி சுத்தமாக பேசலைங்க. இதையும் நம்ம நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அதாவது காங்கிரஸ் தலைவர்கள் விமர்சனங்கள் வைக்கிறாங்க, பாஜகவுடைய தலைவர்கள் இதை பற்றி, அதாவது ஜூன் 4 நிச்சயமாக தெரியும் அப்படிங்கிற ஒரு சொல்லிட்டு தவிர்த்துக்கிட்டு போகிறாங்களே தவிர, இதை அதாவது கருத்து கணிப்பு முடிவுகளை எடுத்து பாஜகவுடைய கொண்டாட்டங்கள்ங்கிறது மிக குறைவாக தான் இருக்குது. அதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியதாக இருக்குது. பாஜக இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை கொண்டாட முடியல, கொண்டாடவும் இல்லை. இந்த மாதிரியான கடுமையான விமர்சனங்களும் பாஜகவுடைய கொண்டாட்டங்கள் இல்லாத இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த மாதிரியான ஊடகம் சில பித்தலாட்டமான தன்மைகளான வேலைகளையும் செஞ்சுருக்காங்க, ஊடக தர்மத்தையும் மீறியிருக்காங்கன்னு சொல்லி பல்வேறு விமர்சனங்கள் வந்தாலும் நம்ம அப்படியே தமிழ்நாட்டுக்கு ஜம்ப் பண்ணி வருவோம். தமிழ்நாட்டில்
இந்தியா கூட்டணி சார்பாக திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி அமைஞ்சு திமுகவில் பல கட்சிகள், திமுக ஆண்டுட்டு இருக்க கட்சி, ஒரு ஆளுங்கட்சி, இவங்க எப்படி தேர்தலை சந்திச்சிருக்காங்க, இவங்களுடைய கருத்து கணிப்புகள் எப்படி இருக்குங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாத்துலேயுமே தமிழ்நாட்டில் திமுக தொகுதி குறைஞ்சது 30 தொகுதிகளுக்கு மேலேயும் அதிகமாக 35லேருந்து 39 தொகுதிகளை கைப்பற்றிருந்தால் எல்லா கருத்து கணிப்பு முடிவுகளும் சொல்லிட்டு வராங்க. இதில் குறிப்பாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், அவர்களுக்கு வந்து சின்னம் கிடைக்காம ஒரு ஸ்ட்ரகிளான விஷயத்தில் அவங்க தொடர்ந்து தேர்தலை சந்தித்தாங்க. ஆனால் அவங்களும் அவங்களுடைய அந்த 40 தொகுதியிலும் சரியான முறையில் களம் காண்டாங்க. நிறைய சண்டை செஞ்சுருக்காங்க. நாம் தமிழர் கட்சி சண்டை செஞ்சுருக்காங்க. அதற்கு ஈக்குவலாகவும் திமுகவை எதிர்க்கும் வகையில் நாம் தமிழர் ஒரு பக்கம் பிரச்சாரங்களை செய்தாலும் அதிமுகவும் சலிச்சது இல்லைங்கிற மாதிரி அதிமுகவும் பல இடங்களில் பிரச்சாரங்கள் செய்தாங்க. பிஜேபி தலைமையிலான மற்றொரு கூட்டணி, பிஜேபி, பாமக போன்ற கட்சிகள்லாம் இணைஞ்சு ஒரு கூட்டணி அமைச்சாங்க. இந்த பிஜேபியோட கூட்டணியும் தொடர்ந்து பிரச்சாரங்கள் செய்துட்டு வந்தாங்க. ஆனால் நம்ம குறிப்பாக இந்த தமிழ்நாட்டுடைய கருத்து கணிப்பை இப்போ எடுத்துக்குவோம். தமிழ்நாட்டில் வந்து திமுகவுக்கு வந்து 30 தொகுதிகளுக்கு மேலே கிடைக்கும் சில கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்கிறாங்க. சில கருத்து கணிப்பு முடிவுகள் 39 தொகுதிகள் வரைக்கும் நெருங்குவாங்க. சில 40 கூட வெற்றி பெறல வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி முடிவுகளை சொல்லியிருக்காங்க. இது வந்து இதற்கு முன்பு ஓவராலாக பிஜேபிக்கு சொன்ன கருத்து கணிப்பு 350 சொன்ன அதே நிறுவனங்கள் தான் இதையும் சொல்லியிருக்கு. ஆனால் இதில் நம்ம குறிப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு எதிர்க்கட்சியான அதிமுக ஒரு தொகுதிக்கு கூட வெற்றி பெறாத அளவுக்கு கருத்து கணிப்பு முடிவுகள் வந்திருக்கு. அதையும் நம்ம பார்க்கணுமா இருக்குது. ஏன் அதிமுகவுக்கு ஒரு பெரும் பின்னடைவு ஏற்படுத்தியிருக்கா, பெரும் ஒரு பின்தள்ளப்பட்டிருக்காங்கிற ஒரு சந்தேகமும் இந்த கருத்து கணிப்புக்கு பின்பு அதிமுகவுடைய தொண்டர்கள் மத்தியில் இந்த சோர்வை நம்மளால் பார்க்க முடியுதுங்க. அதே போல் நாம் தமிழர் கட்சியிலும் இந்த சோர்வை நம்ம பார்க்க முடியுது. ஆனால் பாஜக வந்து அதிகமாக, அதாவது அதிமுகவோட அதிகமாக தொகுதிகளில் வெற்றி பெறும், அதிமுகவோட அதிகமாக வாக்கு சதவீதத்தை பெறுங்கிற ஒரு கருத்து கணிப்பு முடிவுகளையும் பார்க்க முடியுது. அதாவது தமிழ்நாட்டுக்கு வந்து திமுக கூட்டணி அதிக தொகுதியில் வெற்றி பெறும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு பக்கம் பாஜகவுக்கு தொடர்ந்து எல்லா மாநிலத்திலும் சப்போர்ட் செஞ்ச மாதிரியும் இங்கேயும் சப்போர்ட் செஞ்சுட்டு வந்திருக்காங்க இந்த கருத்து கணிப்பு முடிவுகள். அதையும் நம்ம கவனித்து பார்க்கணும். இந்த கோலங்கள் எல்லாத்தையும் நம்ம ஒட்டு மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே ஒரு பாஜகவுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குன்னு தான் எங்களுடைய கருத்து நல்லாவே தெளிவாக தெரியுது. அதே போல் இந்த தமிழ்நாட்டு கருத்து கணிப்புகள் ஒரு பக்கம் இருக்க, தமிழ்நாட்டில் பாஜகவை சேர்ந்த சில யூடியூப் சேனல்கள் அவங்க பங்குக்கும், அதிமுகவை சேர்ந்த சில சேனல்கள் அவங்க பங்குக்கும் நம்ம உருட்டுவோமே, எல்லாமே உருட்டுறாங்க, கருத்து கணிப்பு முடிவுகள் உருட்டு தானே, அதன் அடிப்படையில் நாமளும் உருட்டுவோன்னு சொல்லி நியூஸ் ஜே வந்து எல்லா கருத்து கணிப்பையும் மாற்றி தலைகீழாக அமைச்சிருக்காங்க. நியூஸ் ஜே வந்து அவங்களுடைய கருத்து கணிப்பில் அதிமுக 25 இடங்கள் வெற்றி பெறும், திமுக 10 இடங்கள் வெற்றி பெறும், பாஜக கூட்டணி சில இடங்களை வெற்றி பெறும்ட்டு அவங்க ஒரு பக்கம் உருட்டிகிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் சேர்ந்த சில யூடியூப் சேனல்கள் நாம் தமிழர் கட்சி 15லேருந்து 20 தொகுதி தமிழ்நாட்டில் வெற்றி பெறும்னு சொல்லிட்டு அவங்க சார்பில் அவங்க உருட்டிகிட்டு இருக்காங்க. பிஜேபி சார்பாக சில சேனல்கள் சேர்ந்து அவங்க ஒரு பக்கம் உருட்டிகிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் இந்த உருட்டெல்லாம் சேர்ந்து மேலே பெரிய ஊடகத்திலேருந்து யூடியூப் சேனல் வரைக்கும் எல்லாருமே உருட்டிட்டு வராங்கங்கிறது தான் இந்த கருத்து கணிப்போட முடிவுகள் தெரியுது. மக்கள் தான் அனைத்திற்குமான எஜமான். ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்குது. அது வரைக்கும் நம்ம எவ்வளோ உருட்டலாம், மக்கள் மத்தியில் எவ்வளோ உருட்ட முடியுமோ உருட்டிட்டு இருக்காங்க. ஆனால் மக்கள் எதை தேர்ந்தெடுத்திருக்காங்க, யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாக நம்ம 4ஆம் தேதி தான் பார்க்க முடியும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, தமிழ்நாட்டில் வந்து தமிழ் ஊடகங்கள், அதாவது சத்தியம் டிவி, ஒன் இண்டியா, இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காங்கிரஸ் கூட்டணி வந்து வெற்றி பெறும், காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைக்கும், காங்கிரஸ் கூட்டணிக்கும் பாஜகவுக்கும் மிகவும் நெருக்கமான சூழலில் தான் இந்த தேர்தலுடைய கருத்து கணிப்பு இருக்குன்னு சொல்லி இந்த சத்தியம் டிவியும் ஒன் இண்டியாவும் சில கருத்து கணிப்பு முடிவுகளையும் வெளியிட்டிருக்காங்க. இதையும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. பெரும்பாலான ஊடகங்கள் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்தாலும் ஒரு சில ஊடகங்கள் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவாகவும் காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் சொல்லியும் இந்த கருத்து கணிப்பை முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க. ஆக மொத்தத்தில் நம்ம கவனமாக மக்கள் இந்த விஷயத்தில் என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் பெருமளவில் சில ஊடகங்களையும் பெரும்பாலான ஊடகங்களையும் வித்தியாசங்களாக நம்மளால் பார்க்க முடியுது. அதனால் மக்கள் வந்து இந்த கருத்து கணிப்புகளை வச்சு எந்தவித மன உளைச்சலுக்கும் உளவியல் ரீதியாகவும் நீங்கள் ஆளாக வேண்டாம். நீங்கள் யாருக்கு வாக்களிச்சிருக்கீங்கிற உங்களுக்கு அந்த புரிதல் இருக்கும். தயவு செஞ்சு இந்த கருத்து கணிப்புகளை நம்பி நீங்கள் எந்தவித முடிவுகளும் எடுக்க வேண்டாம். மக்களாகிய நீங்கள் தான் எஜமான், நீங்கள் தான் அந்த ஒத்தை விரலில் வாக்கு செலுத்தியிருக்கீங்க. உங்களுக்கு அந்த முடிவுகள் நிச்சயமாக தெரியும். அதனால் இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை பெருமளவு நம்பாமல் இதை புறம் தள்ளணுங்கிறது தான் எங்களுடைய கருத்தாக இருக்குது, என்னுடைய கருத்தாகவும் இருக்குது. இந்த மாதிரி பல விமர்சனங்களையும் பல உருட்டுகளையும் நம்ம பார்த்தாச்சு. எங்களுடைய பார்வையில், என்னுடைய பத்திரிகையாளருங்கிற ஒரு பார்வையில் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறது பார்த்தோம் அப்படின்னா
பெரும்பாலும் பாஜகவுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இந்த தேர்தல் இல்லை, பாஜகவுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் இங்கே போட்டி இல்லை, பாஜகவுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் எந்த விதமான விரோதம் இல்லைங்கிறது தான் இந்த கருத்து கணிப்பு சொல்லுது. ஆனால் அது உண்மைதாங்க. இங்கே பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் போட்டி இல்லாத மாதிரி தான் இந்த கருத்து கணிப்புகள் முழுமையாக அமைஞ்சிருக்கு. பாஜக பெரும்பாலும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்குங்கிற இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை தான் நம்ம இங்கே பார்க்க முடியுது. இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை வச்சு பார்த்தோம் அப்படின்னா பாஜகவுக்கும் எல்லா மாநில கட்சிகளுக்கும் தான் இந்த தேர்தல் வந்து அடிப்படையான ஒன்றாக அமைஞ்சிருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இவங்க அதை பேஸ் பண்ணி தான் இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க. காங்கிரஸை வந்து ஒரு பொருட்டாகவே எடுக்கலை, காங்கிரஸ் கட்சியை ஒரு கட்சியாகவே மதிக்கலை அப்படிங்கிறதான் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் நமக்கு இங்கே விளக்குதுங்க. இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் முற்றிலுமே வந்து பாஜகவுக்கும் மாநில கட்சிகளுக்கும் எதிராக நடந்த ஒரு தேர்தல் போராக தான் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் இருக்கு. ஜூன் 4 வரைக்கும் மக்களாகிய நீங்கள் காத்திருங்க. கருத்து கணிப்பு முடிவுகளை நம்பி அதிகமாக உங்களுக்கு பிடித்த கட்சிகள், உங்களுக்கு பிடித்த தலைவர்கள் வெற்றி பெற்றது போன்ற கருத்து கணிப்பு முடிவுகள் இருந்தால் அதை தேவையில்லாமல் ஷேர் பண்ணி பிரச்சனைகளை ஏற்படுத்தாதீங்க. சமூக வலைத்தளங்கள் சில நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்குது. தேவையில்லாமல் இந்த தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகளை வச்சு நாங்கள் பெருசாக, நீங்கள் பெருசாக, நாங்கள் தான் வெற்றி பெற்றோம், நீங்கள் தோல்வி பெற்றீங்கன்னு சொல்லி விமர்சனங்களை வைக்க வேண்டாம். அதிகமான தேவையில்லாத பதிவுகளை ஷேர் பண்ண வேணாம். இது ஒரு உளவியல் ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும், இது ஒரு கட்சி ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும், இது கடைசியில் வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி வழக்கு அது போன்று போயிடும். உங்களுடைய ஆதரவு உங்கள் மனதளவிலே இருக்கட்டும். ஜூன் 4க்கு பின்பு நீங்கள் கொண்டாடுங்கள். ஜூன் 4க்கு பின்பும் சரியான முறையில் உங்களுடைய வெற்றியை கொண்டாடுங்க. தேவையில்லாத விமர்சனங்களையும் தேவையில்லாத பதிவுகளையும், ஒரு தலைவர்களை பற்றி குறை சொல்வது, ஒரு தலைவர்களை இழிவுபடுத்தி பேசுவது, ஒரு தொகுதியில் உங்களுக்கு வேண்டாதவங்களை பற்றி இழிவுபடுத்தி பேசுவது, இது போன்ற சித்தரித்தான படங்களை ஷேர் பண்ணுவது, இந்த மாதிரி செய்திகளை தயவு செஞ்சு தவிர்த்துக்கோங்க. ஜூன் 4 வரைக்கும் நீங்கள் காத்துருங்க. ஊடகத்தோட இந்த பித்தலாட்டமான சில ஊடகங்களை தான் சொல்கிறேன், எல்லா ஊடகங்களையும் நாங்கள் சொல்லலை. பித்தலாட்டமான சில ஊடகங்களுடைய கருத்துக்களை தயவு செஞ்சு நீங்கள் எடுத்துக்க வேணாம். அதையும் நம்ம இந்த விமர்சனங்களை பார்க்க முடியுது. இது போன்று தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. இதையும் நீங்கள் ஒத்து கவனிங்க. கொஞ்சம் உங்களோட அறிவாற்றலுடன் சில விஷயங்களை நீங்கள் வந்து பதிவு செய்யுங்க சமூக வலைத்தளங்களில். உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் தெளிவுபடுத்துங்க. ஏன்னா இது ஜனநாயக கடமை. அதாவது தேர்தல் வாக்கு செலுத்துவது எப்படி ஒரு ஜனநாயக கடமையோ அதே போல் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தவறாக வரப்போ அதிலையும் நம்ம நின்று உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதுங்கிறது ஒரு ஜனநாயக கடமை தாங்க. நிச்சயமாக இந்த கருத்து கணிப்பு சம்பந்தமாக உங்களுக்கு என்னென்ன கருத்துக்கள் இருக்குங்கிறத இந்த வீடியோக்கு கீழே வரக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் நிச்சயமாக கருத்து சொல்லுங்கள். அதை உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் ஏற்று மக்களிடையே நாங்கள் ஷேர் செய்கிறோம். உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நாங்கள் கண்டிப்பாக ஷேர் செய்வோம். தயவு செஞ்சு இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை வச்சு நீங்கள் சமூக வலைத்தளங்களில் தவறான பதிவுகளை போடுறது, உங்களுடைய ஆதரவையும் உங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதை குறைச்சிக்கோங்க. மக்களாகிய நீங்கள் தான், மீண்டும் சொல்வது என்னன்னா, மக்களாகிய நீங்கள் தான் எஜமான். எந்தவித கருத்து கணிப்புகளையும் நீங்கள் நம்ப வேண்டாம் என்பது தான் எங்களுடைய கருத்தாக இருக்குது. ஜூன் 4 வரைக்கும் பொறுத்துருங்க. எந்த கட்சிக்கு நீங்கள் அரியணை செலுத்தணும்னு சொல்லி நீங்கள் வாக்கு செலுத்திருக்கீங்க, உங்களுடைய வாக்கு எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குங்கிறத நாங்கள் நாளான்னிதி தான் நாங்களும் பார்க்க போகிறோம். ஒட்டுமொத்த உலகமும் பார்க்கப்படுது, ஒட்டுமொத்த இந்தியாவும் பார்க்கும். நிச்சயமாக அது வரைக்கும் நீங்கள் காத்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.